வணக்கம். இன்றைய ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம இன்னைக்கு ஒரு முக்கியமான பழங்கால கேள்விய பத்தி ஆழமா பார்க்க போறோம். ஆமா, எல்லாருமே ஒரு கட்டத்துல யோசிக்கிற கேள்விதான் இது. உண்மையான வழிகாட்டுதல், குறிப்பா சொல்லணும்னா, ஒரு உண்மையான ஆன்மீக வழிகாட்டிய, ஒரு குருவ இந்த நவீன உலகத்துல எப்படி கண்டுபிடிக்கிறது? ம் இது ரொம்ப காலமா இருக்கிற தேடல் தான். ஆனா இன்னைக்கு சூழல்ல இது இன்னும் கொஞ்சம் சிக்கலாயிடுச்சுன்னு சொல்லலாம், இல்லையா? ஆமா. இந்த தேடலுக்கு உதவ ஜென் குரு டோகோனோட பார்வைகள், அப்புறம் அது சம்பந்தமான சில விளக்கங்கள் இருக்கிற மூலங்களை தான் நம்ம இன்னைக்கு ஆராயப் போறோம். சரிங்க. இந்த குருவை கண்டுபிடிக்கிறது ஏன் இவ்ளோ கஷ்டம்னு சொல்றாங்க, அப்புறம் அது ஏன் ஒருத்தரோட வளர்ச்சிக்கு முக்கியம்னு கருதப்படுது, அப்படிப்பட்ட ஒருத்தர் அடையாளம் காண என்ன வழிகள் இருக்கு, இது எல்லாம் தான் இந்த மூலங்களை வச்சு புரிஞ்சுக்க போறோம். ம் ஒரு சவாலான பாதை தான் இது. ஆமா, இதுல உங்க கூட சேர்ந்து நாங்களும் பயணிக்க போறோம். சரி, இந்த தேடல் இன்னைக்கு ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் பெறுது? அதுக்கு காரணம், இந்த மூலங்கள் சொல்ற மாதிரி நாம வாழ்ற உலகம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பொருள் சார்ந்த விஷயங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குது. ஆமா, அறிவியல் முன்னேற்றம் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதுவே சில சமயம் நம்ம அகத்தேடலுக்கான ஆர்வத்தை குறைச்சிடுது அப்படிங்கிற மாதிரி தோணுது. நம்ம கலாச்சார போக்கே நம்மள உள்நோக்கி பார்த்த விடாம வெளியிலே கவனம் செலுத்த வைக்குது. கரெக்ட். அப்படிப்பட்ட சூழல்ல உண்மையான வழிகாட்டிய கண்டுபிடிக்கிறதுங்கிறது மூலங்கள் சொல்ற மாதிரி புல்வெளியில ஊசிய தேடுற மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, ரொம்ப கஷ்டம். சரி, இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா? ஜென்குரு டோகன் சொல்றாரு, உண்மையிலே ஞானம் அடைஞ்ச அந்த உயர்ந்த நிலையில இருக்கிற ஆசான்களை சந்திக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு விஷயம்னு. ஏன் அப்படி? அதுக்கு இந்த மூலங்கள் சில காரணங்களை சொல்றாங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சுத்தி எப்பவும் கேட்டுட்டே இருக்கிற இந்த உலகியல் சார்ந்த கலாச்சாரத்தோட இரைச்சல். அது நம்ம உள் மனசோட அமைதியான குரலை கேட்க விட மாட்டேங்குது. ஆமா. ரெண்டாவது, சில சமயம் மத நம்பிக்கை இருக்குன்னு சொல்றவங்க கிட்ட கூட ஒருவித ஆழமற்ற தன்மை இல்லனா ஒரு அவநம்பிக்கை தெரியுது. அது எப்படி? அது உண்மையான ஆன்மீக அனுபவத்திலிருந்து வராம சமூகத்தோட ஒத்து போகணுங்கிறதுக்காகவோ இல்ல ஒரு பழக்கமாவோ இருக்கலாம். இதுக்கு ரஷ்ய புரட்சிக்கு அப்புறம் மத நம்பிக்கைகள் எப்படி மாறுச்சுங்கிறத ஒரு உதாரணமா கூட சொல்றாங்க. ஓஹோ, அதாவது வெளியிலிருந்து வர்ற அழுத்தங்கள் நம்ம நம்பிக்கையை பாதிக்கலாம். ஆமா, முக்கியமா பணம், புகழ், பதவி மாதிரி வெளி விஷயங்களை தேடுறதுக்கு நாம கொடுக்கற முக்கியத்துவத்தை நம்மள நாமளே அறிஞ்சுக்கிற அகத்தேடலுக்கு இன்னைக்கு சமூகம் பெருசா கொடுக்கறதில்ல. அதனாலதான் உண்மையான வழிகாட்டிகளை பாக்குறது கஷ்டமாகுது. நீங்க சொன்னது சரிதான். இந்த கடினத்தன்மையோட விளைவு என்ன, அதுதான் இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான புள்ளி இல்லையா? ஆமா, இந்த மூலங்கள் குருவா வெறும் வழிகாட்டின்னு மட்டும் சொல்லல. அதுக்கும் மேல குருவே வழி, அதாவது த வே அப்படின்னே சொல்றாங்க. குருவே வழியா? அது எப்படி? இது புரிஞ்சுக்க ஒரு விதை உவமைய பார்க்கலாம். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் மிகப்பெரிய ஆற்றல் இருக்கு, புதைஞ்சு கிடக்குது. பௌத்தத்துல இத போதிசத்துவர் தன்மைன்னு சொல்றாங்க. அதாவது நமக்குள் இருக்கிற அந்த விழித்தெழும் திறன் புத்தராக மாறக்கூடிய சாத்தியம். அதேதான். இந்த உள்ளார்ந்த ஆற்றல் ஒரு விதை மாதிரி. இந்த விதைக்கு மேல ஒரு ஓடு இருக்கு, கடினமான ஓடு. அந்த ஓடுங்கிறது நம்ம பழக்கங்கள், பாதுகாப்பு உணர்வுகள், அகங்காரம் இதெல்லாமா? சரியா சொன்னீங்க. இந்த ஓட்டை உடைச்சுக்கிட்டு ஒரு செடியா ஒரு பூவா, அதாவது புத்தரா மலர்றதுக்கு பெரிய தைரியமும் முயற்சியும் வேணும். இங்கதான் குருவோட பங்கு வருது. குரு ஒரு சவாலா வர்றாரு, நம்ம பாதுகாப்பு வளையத்தை உடைக்கிறாரு, நம்மள நாமே நேருக்கு நேரா பார்க்க வைக்கிறாரு. அந்த ஒரு பாதுகாப்பற்ற தன்மை, அந்த வெளிப்படைத்தன்மையோட அவசியத்தை நமக்கு உணர்த்துறாரு. இது எப்படி இருக்குன்னா, நம்ம கிட்ட இருக்கிற திறமைகளோட பூட்ட திறக்கிற சாவி மாதிரி. ஆமா, குரு அந்த சாவியை நமக்கு கொடுக்கலாம், இல்லனா அந்த சாவி நம்மகிட்டயே இருக்குன்னு உணர வைக்கலாம். அதனாலதான் குருவே அந்த பாதைன்னு சொல்றாங்க. அப்போ வெறும் தகவல்களை சொல்றவங்களுக்கும் இந்த விதைய முளைக்க வைக்க உதவுறவங்களுக்கும் நிச்சயம் வித்தியாசம் இருக்கு இல்லையா? நிச்சயமா இருக்கு. இந்த மூலங்கள் அதை ரொம்ப அழகா வேறுபடுத்துது. போதகர்களுக்கும், அதாவது டீச்சர்ஸ்க்கும், ஆசான்களுக்கும், குருக்களுக்கும், அதாவது மாஸ்டர்ஸ்க்கும் உள்ள முக்கியமான வித்தியாசத்தை இதுங்க காட்டுது. எப்படி? போதகர்கள் பெரும்பாலும் சொற்கள், கோட்பாடுகள், தத்துவங்கள், நம்பிக்கைகள் இதையெல்லாம் தான் கையாள்றாங்க. அவங்க அறிவு கொடுக்கறாங்க. ஆனா குருக்கள் அறிவுரை சொல்றத தாண்டி ஒருத்தரோட உள்ளார்ந்த ஆற்றலை தட்டி எழுப்புறதுல கவனம் செலுத்துறாங்கன்னு சொல்றீங்களா? அதேதான். அவங்க வெறும் வார்த்தையால போதிக்கிறதில்ல, அவங்களோட இருப்பே ஒரு போதனை. அவங்க பக்கத்துல இருக்கிறதே அதுவே ஒரு ஆழமான அமைதியை தரும். நம்ம கிட்ட இருக்கிற அந்த போலியான விஷயங்கள்,
நாம நமக்குள்ள கட்டின சுவர்கள் இதையெல்லாம் மெதுவா உருக்கும் சக்தி அதுக்கு இருக்குன்னு இந்த மூலங்கள் சொல்லுது. சரி, அப்போ இந்த ரெண்டு பேரையும் எப்படி வேறுபடுத்தி தெரிஞ்சுக்கிறது? இதுதான் பெரிய கேள்வி. மில்லியன் டாலர் கேள்விதான். மூலங்கள் சில வழிகாட்டுதல்கள் கொடுக்குது. என்னன்னா, வெறும் சொற்களை மட்டும் கவனிக்காதீங்க, அதை யார் சொல்றாங்கன்னு உணருங்க. அவங்க இதயத்தை கேளுங்கன்னு சொல்றாங்க. அதாவது அவங்க நோக்கம், அவங்களோட அதிர்வு, இத கவனிக்கணும். ஆமா, தர்க்கம், கோட்பாடு, விதிகள் இதையெல்லாம் தாண்டி பாருங்க. அவங்க கருணை, அவங்க இருப்புல தெரியிற ஒரு அழகு, அவங்களோட பார்வை, அவங்கள சுத்தி இருக்கிற மாதிரி உணரப்படுற அந்த ஆரா, இந்த மாதிரி நுட்பமான விஷயங்களை உணர முயற்சி பண்ணுங்க. இது ஏதோ மாயாஜாலம் மாதிரி இல்ல. ஒருத்தரோட உள்நிலை அமைதி, தெளிவு இதெல்லாம் மத்தவங்களால உணர முடியும்னு சொல்றீங்க. ஆமா, மூலம் சொல்ற மாதிரி இது ஒரு குளிர்ச்சியான இதமான காத்து, நம்மள தொடுற மாதிரி அனுபவமா இருக்கலாம். இது அறிவை வச்சு புரிஞ்சுக்கிறத விட உள்ளுணர்வால உணர்றது. ஆமா, இது உள்ளுணர்வு சார்ந்த விஷயம்தான். டோஹன் ஒரு குருவை அடையாளம் காண இன்னும் சில அம்சங்களை சொல்றாரு இல்லையா? ஆமா, அதையும் இந்த மூலங்கள் விவரிக்குது. முதல்ல, அவங்க வர்ணிக்க முடியாத ஒன்றை உணர்ந்தவங்களா இருப்பாங்க. அவங்கள முழுசா புரிஞ்சுக்க முடியாத ஒரு புதிர் மாதிரி தெரியலாம். ஏன்னா அவங்க சாதாரண தர்க்கத்துக்கு அப்பாற்பட்ட நிலையில இருக்கிறாங்க. சரிதான். ரெண்டாவது, காரண காரியம் இல்லனா நான் வேறு நீ வேறுன்னு அந்த இரட்டை நிலை பேதங்கள்ல அவங்க அதிகம் சிக்கிக்க மாட்டாங்க. ஒரு பரந்த பார்வையோடு இருப்பாங்க. இதுல புத்தரோட அறிவுரையும் வருதே. ஆமா, சாக்கியமுனி புத்தர் அவரோட சீடர்களுக்கு சொன்ன ஒரு அறிவுரைய டோகன் வழியா இந்த மூலங்கள் நமக்கு ஞாபகப்படுத்துது. ஒரு குருவை நீங்க அணுகும்போது அவரோட பிறப்பு, குலம், தோற்றம், உடல் குறைபாடுகள் இல்ல அவரோட பழைய நடத்தை இது எல்லாம் பத்தி ஆராயாதீங்க. அத வச்சு மனச குழப்பிக்க வேண்டான்னு சொல்றாரு. ஆமா, அவர்கிட்ட உண்மையான ஞானம் இருக்கான்னு மட்டும் பாருங்க. அப்படி ஞானம் உள்ளவரா இருந்தா அவரை மதியுங்க. அவருக்கு தேவையான பணம், உணவு, பூக்கள் கொடுத்து தினமும் 3 தடவை விழுந்து வணங்குங்க. அவருக்கு எந்த மனக்கவழியும் வராம பாத்துக்கோங்க. இப்படி பணிவோடு மரியாதையோடு இருந்தா அந்த குருவோட வழிகாட்டுதலால உன்னதமான போதி ஞானத்தை, அதாவது முழுமையான விழிப்புணர்வை நிச்சயமா அடைய முடியும்னு புத்தர் சொல்றாரு. இது குரு மேல குருட்டு பக்தி இல்ல, ஞானத்துக்கான மரியாதை. இதுல டோகன் சொல்ற இன்னொரு முக்கியமான விஷயம் பாலினம் பத்தினது. ஆமா, அது ரொம்ப முற்போக்கான கருத்து. ஆன்மீக வழியில பாலினம் ஒரு தடை இல்ல. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, யார் வேணும்னாலும் அந்த வழிய, அந்த உண்மைய உணர முடியும். உண்மையை உணர்ந்துட்டா ஒரு 7 வயசு சிறுமி கூட புத்தர் மாதிரி மதிக்கப்பட வேண்டிய ஒரு ஆசிரியளா குருவா ஆக முடியும்னு டோகன் சொல்றாரு. இது பௌத்தத்தோட ஒரு தனித்துவமான அம்சம்னு மூலங்கள் சொல்லுது. வயசு, பாலினம் இதெல்லாம் தாண்டி உண்மையான ஞானத்துக்கு மட்டும்தான் முக்கியத்துவம். இது கேட்கவே ரொம்ப ஒரு விடுதலையான உணர்வு கொடுக்குது. ஆனா இந்த ஞானத்தை அடையாளம் காண்றதுல நாமளே நமக்கு தடைகளை உருவாக்கிக்கிறோம் இல்லையா? நம்ம முன்முடிவுகள், சில அளவுகோல்கள் எல்லாம். ஆமா ஆமா, அது உண்மையான குருவா அடையாளம் காண விடாம தடுக்கலாம். அத பத்தியும் மூலங்கள் பேசுது, சில உதாரணங்களோடவே. அந்த உதாரணங்களை கொஞ்சம் பார்க்கலாமா? முதல்ல அந்த சமண மதத்தை ஒரு உதாரணம். ஆமா, இப்போ ஒரு சமணர் இருக்காருன்னு வச்சுக்குவோம். அவரோட பாரம்பரியத்துல நிர்வாணமா இருக்கிறது ஞானத்தோட ஒரு முக்கிய அம்சம்னு கருதப்படலாம். அவரை புத்தரை பார்க்கும்போது புத்தர் ஆடை போட்டிருக்கிறதால இவர் உண்மையான ஞானி இல்லைன்னு ஒதுக்கலாம். இங்க நிர்வாணம்ங்கிறது அவரோட தனிப்பட்ட அளவுகோல் ஆயிடுது. அதேதான். ஆனா ஒவ்வொரு குருவும் தனித்துவமானவங்க. ஒரு குறிப்பிட்ட வெளித்தோற்றம் மட்டும் ஞானத்துக்கான ஒரே அளவுகோல் ஆகாது. இன்னொரு உதாரணம் காந்தி பத்தினது. தேநீர் குடிக்க கூடாதுன்னு ஒரு அளவுகோல் வச்சிருந்ததா சொல்றாங்க. ஆமா, மூலம் அப்படி குறிப்பிடுது. ஆனா இதுக்கு நேர்மாறா ஜென் பௌத்தத்துல தேநீர் குடிக்கிறதே ஒரு தியான சடங்கு, அதாவது ஜென் டீ செரமனி. ஒவ்வொரு அசைவையும் கவனிச்சு மனசை ஒருமுகப்படுத்தி கவனநிலை தியானம் மாதிரி. கரெக்ட். ஆன்மீகம்னா புலன்களை அடக்கிறது, சுவையே இல்லாம இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல. தியானத்தால நம்ம புலன்கள் இன்னும் கூர்மையாகுது, உலகத்தை இன்னும் ஆழமா அனுபவிக்கிறோம்னு இந்த மூலங்கள் சொல்லுது. அப்புறம் அந்த பௌத்த துறவிகளுக்கான விதிகள் 33,000 விதிகளா? ஆமா, அப்படி ஒரு குறிப்பு இருக்கு. 4 அடிக்கு மேல பார்க்க கூடாது, பெண்கள் கிட்ட பேசக்கூடாதுன்னு விதிகள். இது நன்னெறிக்காக இருந்தாலும் சில சமயம் ரொம்ப இறுக்கமா மாறி ஒருத்தர் தன்னையே இயல்பா தெரிஞ்சுக்கிறத தடுக்கலாம். அப்போ திறந்த மனசு இல்லாம இறுக்கமான அளவுகோலோட போலா குருவை தவற விட்டுடலாம். நிச்சயமா. இந்த தடைகளை தாண்டி பார்க்கணும்னா தம்மாங்கிற கருத்தோட ஆழமான பொருளை புரிஞ்சுக்கணும். தம்மானா சட்டம் இல்ல தர்மம்னு சொல்றோம். ஆனா இங்க மூலங்களோட பார்வையில அதோட மிகச் சரியான பொருள் இயல்பு, நேச்சர். நெருப்போட இயல்பு சுடுறது, பனியோட இயல்பு குளிர்ச்சி. அது மாதிரி உங்களோட உண்மையான இயல்பு புத்த நிலை அடையிறது.
முழுமையான விழிப்புணர்வோட இருக்கிறது. இதுதான் உங்க தம்மா. இது நமக்குள்ள இயல்பாவே இருக்கு, ஆனா நாம அதை மறந்துடுறோம். ஆமா, சில சமயம் நினைவுல வச்சுக்கிறோம், சில சமயம் மறந்துடுறோம். இதுக்கு ஜார்ஜ் பெர்னாட் ஷா பத்தின ஒரு கதை கூட மூலங்கள்ல இருக்கு. சொல்லுங்களேன். ஷா ஒரு தடவை ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது டிக்கெட் பரிசோதகர் வராரு. ம், ஷா பதற்றமா பாக்கெட் எல்லாம் துழாவுறாரு. டிக்கெட்ட காணோம். ம். பரிசோதகர் சொல்றாரு, மிஸ்டர் ஷா, உங்களை தெரியும், நீங்க டிக்கெட் எடுத்திருப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்கு, கவலைப்படாதீங்கன்னு. அதுக்கு ஷா, அதெல்லாம் பிரச்சனை இல்ல, டிக்கெட் இருக்கா இல்லையாங்கிறது என் கவலை இல்ல, நான் எங்க போறேன்னு தெரிஞ்சுக்க தான் டிக்கெட்டை தேடுறேன். இதுல ஆழமான அர்த்தம் இருக்கு. நாமளும் இப்படித்தான் நம்ம இலக்க மறந்துட்டு. ஆமா, அன்றாட அவசரங்கள்ல சிக்கிக்கிறோம். இன்னொரு உதாரணம், சில சமயம் ஒரு பேரு இல்ல விஷயம் ஞாபகத்துக்கு வராம நுனி நாக்குல இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? ஆமா, எவ்ளோ யோசிச்சாலும் வராது. ஆனா அந்த முயற்சியை விட்டுட்டு வேற ஏதாவது செஞ்சா, சும்மா ரிலாக்ஸா இருந்தா, ம். இல்ல மூலம் சொல்ற மாதிரி சிலர் புடைப்பிடிக்கும் போது அந்த மறந்த விஷயம் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். ஏன் அப்படி? அந்த தளர்வான நிலையில தான் ஆழ் மனசுல இருக்கிற விஷயங்கள் மேல வருது. புகைப்பிடிக்கிறது கூட உளவியல் ரீதியா குழந்தையில தாய்ப்பால் குடிச்ச நினைவை தூண்டி ஒரு தளர்வை தருதுன்னு மூலம் விளக்குது. அந்த தளர்வு தான் முக்கியம். ஓ, புத்தராகிறது, விழித்தெழுகிறது நம்ம இயல்பு. ஆனா கவலைகள், பவற்றங்கள், முயற்சிகள் அதை மறக்கடிக்குது. சரியா சொன்னீங்க. அந்த இயல்பு நிலைக்கு திரும்ப ஒரு விதமான தளர்வு, ஒரு லெட்டிங்கோ தேவை. குரு இந்த தளர்வை அடையவும் நம்ம இயல்பு நினைவுக்கு கொண்டு வரவும் உதவுறாரு. இது ரொம்ப ஆழமான பார்வை. குரு நம்ம இயல்பை நமக்கு ஞாபகப்படுத்துறார். சரி, அப்படிப்பட்ட ஒரு குருவை நாம சந்திச்சிட்டோம், அடையாளம் கண்டுட்டோம். அடுத்து என்ன பண்ணணும்? அவரோட உறவை எப்படி வளர்த்துக்கிறது? வழியை எப்படி பயிற்சி பண்றது? நல்ல கேள்வி. குருவை கண்டுபிடிக்கிறது படிதான். அதுக்கப்புறம் தான் உண்மையான பயணம் ஆரம்பிக்குது. மூலங்கள் சில முக்கியமான வழிகாட்டுதல்களை தருது. என்னென்ன? முதல்ல வழிய பயிற்சி செய்யணும். இது ஏதோ மந்திரம் சொல்றதோ சடங்கு செய்யறதோ மட்டும் இல்ல, குருவோட ஒவ்வொரு அசைவையும் கவனிக்கணும். அவர் எப்படி வெவ்வேறு சூழ்நிலைகளை எதிர்கொள்கிறார், எப்படி பதில் சொல்றார், அவரோட மௌனம் கூடவா? ஆமா, அவரோட மௌனம் என்ன சொல்லுதுங்கிறத கூட கூர்ந்து கவனிக்கணும். இதுவே ஒரு தியானம், இதுவே பயிற்சி. வார்த்தைகளை தாண்டின பாடம் இது. சரி, ரெண்டாவது நேர்மையும் பக்தியும், அதாவது சின்சியாரிட்டி அண்ட் பயட்டி. குரு கிட்ட இருந்த உண்மையான சாரத்தை பெறணும்னா நேர்மையான அணுகுமுறையும் ஆழமான மதிப்பும் அவசியம். இது கண்மூடித்தனமா பின்பற்றது இல்ல, கத்துக்கணுங்கிற தீவிர ஆர்வமும் திறந்த மனசும். மூணாவது, தம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொன்னீங்களே. ஆமா, நம்ம உடம்பு அதோட வசதிகளை விட நம்ம உண்மை இயல்பான தம்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதுல நிக்கிறதுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். குருவோட உடல் முக்கியம்தான், ஆனா அதை விட அவர் காட்டுற தம்மா முக்கியம். நாலாவது, உலகத்தை துறந்து ஓட வேண்டாம், வழியில நுழையணும்னு சொல்றீங்க. ஆமா, இருந்த இடத்திலேயே இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். அப்புறம் இந்த பாதையில முன்னேற ஒரே சிந்தனையோட தீவிர முயற்சி தேவைன்னு மூலம் சொல்லுது. எப்படி? தலையில தீப்பிடிச்சா அணைக்கிற மாதிரி தீவிரமா? அதேதான். அப்படி ஒரு முனைப்பு வேணும். கவனச்சிதறல் இல்லாம முழு மனசோட இதுல பயணிக்கணும். கடைசியா உடம்பையும் மனசையும் பத்தின அந்த இறுக்கமான பிடிப்புகளை விடும்போது, நான் எனதுங்கிற எண்ணங்களை தாண்டி போகும்போது ஒருத்தர் குரு மாதிரி ஆயிடுறாரு. குரு வேற, சீடர் வேறங்கிற நிலை மாறி நாமே குருவாகிறோம். நம்ம உள்ளார்ந்த குருவை நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரியா சொன்னீங்க. இதுல ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப கவனத்தை ஈர்க்குது. இந்த பாரம்பரியமான துறவரத்தை, ரினன்சியேஷன், இந்த மூலங்கள் கேள்வி கேக்குது இல்ல எதிர்க்கிற மாதிரி தெரியுதே. ஏன் அப்படி? பொதுவா ஆன்மீகம்னா உலகத்தை துறக்கிறதுன்னு தானே ஒரு கருத்து இருக்கு. கோனோட பார்வை இதுல வித்தியாசப்படுது. ஏன் பாரம்பரிய துறவரத்தை எதிர்க்கிறாங்கன்னா, அது பல சமயம் உண்மையான தீர்வு தர்றதில்ல. எப்படி? மனசளவுல உலகத்தை துறக்காம உடம்பளவுல மட்டும் துறந்தா மனசுக்குள்ள இன்னும் பெரிய போராட்டங்கள், ஒரு கூட்டம் உருவாகும். அது சரியா வேலை செய்யாது. சில சமயம் தீங்கு கூட விளைவிக்கும். உதாரணத்துக்கு, இப்போ கணவன் திடீர்னு துறவியாயிட்டா மனைவி விதவையாகிறாங்க. அப்பா போயிட்டா குழந்தைங்க அனாதையாகிறாங்க. உழைக்க வேண்டிய பையன் துறவு போனா வயசான அப்பா அம்மா பிச்சைக்காரங்க ஆகலாம். இப்படி சமுதாயத்துல பல பிரச்சனைகளை இது உருவாக்கலான்னு மூல சொல்லுது. அப்போ மாற்று வழி என்ன? இந்த மூலங்கள் சொல்றது, முழுமையா உலகத்துல இருங்க, உங்க கடமைகளை செய்யுங்க, உறவுகளை பேணுங்க. ஆனா உலகவியல் வாழ்க்கையில மூழ்கிடாம அப்பப்போ உங்களுக்காக சில நேரம் ஒதுக்கி உங்க அகத்தோட இணைங்க. எப்படின்னா? தினமும் காலையில ராத்திரியில கொஞ்ச நேரம் தனிமையில தியானம் பண்றது, இல்ல நம்மள நாமளே கவனிக்கிறது. ஆமா,
உலசில இருந்து கொண்டே புத்தராக மாறுவது. இதுதான் இந்த மூலங்கள் தர்ற ஒரு சக்தி வாய்ந்த செய்தி. இது ரொம்ப நடைமுறைக்கு ஏத்த மாதிரி இருக்கு, அதே சமயம் சவாலாவும் இருக்கு. ஆமா, இது ரொம்ப பிராக்டிக்கலான வழிகாட்டல். உலகத்துல இருந்துகிட்டே அகப்பாதையில போறது. சரி, அப்படிப்பட்ட குருவோட நம்ம தொடர்பை எப்படி இன்னும் வலுப்படுத்திக்கிறது? அந்த ஆழமான பிணைப்பை எப்படி உருவாக்குறது? அதுக்கும் சில வழிகள் இருக்கு. முதல்ல, உங்க தற்காப்பு உணர்வுகள், உங்க முன்முடிவுகள், உங்க அறிவோட சுமை இதையெல்லாம் கொஞ்சமாவது கீழ வைங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு திறந்த பாத்திரம் மாதிரி வெறுமையா இருக்கணும். ஆமா, அப்போதான் குருவோட ஆற்றல், அவரோட வழிகாட்டுதல் உங்கள தொலைச்சிட்டு உள்ள போகும். ரெண்டாவதா, ஒரு ஆழமான பிணைப்பு இல்லனா ஒரு ஒத்திசைவு சிங்க்ரோனிசிட்டி ஏற்படணும். அது எப்படி இருக்கும்? மூலம் சொல்ற மாதிரி ஒரு ஆன்மா 2 உடல்ல இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படலாம். குருக்கும் உங்களுக்கும் நடுவுல ஒரு ஆழமான புரிதல், வார்த்தை இல்லாத ஒரு தொடர்பு உருவாகும். இதுதான் சரியான தொடர்பை குறிக்குது. குருவை கண்டுபிடிக்கிறதுங்கிறது உண்மையிலே உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வழியை கண்டுபிடிக்கிறது தான். குரு அந்த வழியோட வெளிப்பாடு. சரி, மூணாவதா? மூணாவதா, ரொம்ப முக்கியமா, நன்றி உணர்வு, கிராட்டிடியூட். குருவுக்கு நீங்க காட்டுற நன்றி அது உண்மையாவும் ஆழமாவும் இருக்கணும். குருவோட காலை தொட்டு வணங்குறதுங்கிறது வெறும் பாதத்தை தொடுற சடங்கு இல்ல. அது வார்த்தையால சொல்ல முடியாத நன்றியோட பணிவோட வெளிப்பாடு. சரியா சொன்னீங்க. உங்க நன்றி ஒரு பெருங்கடல் மாதிரி பறந்து விரிஞ்சிருந்தா, குருவோட அனுபவமும் ஞானமும் மலைகள்ல இருந்து வர்ற பெரிய நதிகள் மாதிரி உங்ககிட்ட பாஞ்சு வரும்னு மூலம் அழகா சொல்லுது. இதுக்கு பணிவு ரொம்ப முக்கியம். எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மனப்பான்மையோட போனா அவங்க கிட்ட இருந்து எதையும் பெற முடியாது. அருமை. இந்த ஆழமான அலசல்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கிய செய்திகள் என்னன்னு சுருக்கமா பார்த்த இந்த மூலங்கள் படி ஒரு உண்மையான ஆன்மீக வழிகாட்டியை கண்டுபிடிக்கிறது குறிப்பா இன்னைக்கு உலகத்துல பெரிய சவால் தான். ஆமா, ஆனா நம்ம உள்ளார்ந்த ஆற்றலை முழுசா மலர வைக்க அது ரொம்ப அவசியம். குருவை அடையாளம் காண அவரோட பிறப்பு, தோற்றம், பாலினம், வயசு மாதிரி வெளி அளவுகோல்களை தாண்டி பார்க்கணும். அவர்கிட்ட வெளிப்படுற அந்த வர்ணிக்க முடியாத உணர்தல் நிலை, அந்த ஆற்றல், உங்களுக்கும் அவருக்கும் நடுவுல உருவாகிற அந்த ஒத்திசைவு, இதுல கவனம் செலுத்தணும். உண்மையில இது நம்ம சொந்த இயல்ப, நம்ம தம்மாவை கண்டுபிடிக்கிற ஒரு பயணம்தான். ஆமா, இந்த பாதைங்கிறது குருவை கவனமா கவனிக்கிறது, நேர்மையான அணுகுமுறை, ஆழமான நன்றி உணர்வு, அப்புறம் உலகத்தை விட்டு ஓடாம உலகத்துல இருந்துகிட்டே அகமுகமா போறதுக்கு தினமும் கொஞ்ச நேரம் ஒதுக்குறது, இதையெல்லாம் உள்ளடக்கியது. இறுதியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. குருவும் சீடனும் கடைசில ஒன்னாயிடுவாங்கன்னு இந்த மூலங்கள் பேசுது இல்லையா? இரு உணர்வுகள் தனித்தனியா இருக்க முடியாது, ஒன்னா மாறும். குருங்கிறவர் உங்க உள்ளார்ந்த புத்த இயல்பை பிரதிபலிக்கிற ஒரு கண்ணாடினா, அவரை கண்டுபிடிக்கிறதுங்கிறது உண்மையில உங்களுக்குள்ள இருக்கிற வழியை கண்டுபிடிக்கிறது தானா? அப்போ தேடுறவருக்கும் தேடப்படுறவருக்கும் மாணவருக்கும் ஆசிரியருக்கும் இடையில அந்த வித்தியாசம் உண்மையிலே கரைஞ்சு நீங்க குருவோட ஒன்னா மாறும்போது என்ன நடக்கும்? அந்த ஒன்றாதல்ங்கிறது வெறும் தத்துவமா இல்ல நடைமுறையில நம்ம தினசரி விழிப்புணர்வுல நம்ம ஒவ்வொரு செயல்லையும் அதுக்கு என்ன அர்த்தம்? ஆமா, இத பத்தி சிந்திச்சு பாருங்க. இதுவே ஒரு தியானமா அமையட்டும்.